கல்வியில் தேசிய அளவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ளதால் மத்திய அரசு கல்விக்கான நிதியை வழங்க மறுப்பதாக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்பி தயாநிதி மாறன், ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய தயாநிதி மாறன், தமிழகத்தில் கல்வி கற்ற இளைஞர்கள் அதிக அளவில் இருப்பதால் புதிய கல்விக் கொள்கையை புகுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக கூறினார். கல்வியில் முதன்மை மாநிலமாக தமிழகம் இருப்பதால் தான் மத்திய அரசு கல்விக்கான நிதியை வழங்க மறுப்பதாகவும் தயாநிதி மாறன் தெரிவித்தார். இந்திய அளவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அதற்கு காரணம் என்ன? இன்று ஒன்றிய அரசு நமக்கு கல்வி துறைக்கான நிதியை வழங்க மறுக்கிறது. மனித வளம்தான் இந்தியா உலகத்திற்கு முக்கியமான சொத்து. அது நம்மிடம் அதிகமா இருக்கு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், குலத்தின் பெயரால், நீ பிறப்பால் உயர்ந்தவன், நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று படிக்க விடாம நம்மள அடிச்சாங்க. அதை மாற்றி அமைத்தோம். இன்று இந்தியாவிலே படித்த மனித வளம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவங்க போராட மாட்டாங்க, வேலை செய்வாங்க, ஆனால் பொறுப்பாக இருப்பார்கள். அதனால்தான் தமிழ்நாடு முன்னேறுது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் புதிய கல்விக் கொள்கை என்று 3 வழி கொள்கை, 3 மொழி திணிக்கிறார்கள்.